ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? முற்பண வருமானம். ஸோ இப்போ இந்த முற்பண வருமானம் வந்து நிறுவனத்துக்கு சொத்தா பொறுப்பா? பொறுப்புன்னு. பொறுப்பு. முற்பண செலவு நிறுவனத்துக்கு எப்படி சொத்து, அதே மாதிரி முற்பண வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக காணப்படப்போகுது. அது என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மேலதிக விற்பனையா இருக்க விற்பனை சந்தர்ப்பமா இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்தின் அடிப்படையும் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகமாக பணம் வர சந்தர்ப்பத்துல, மேலதிகமாக வருமானமாக வர சந்தர்ப்பத்துல அது பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக காணப்படுது. ஏன் பொறுப்பாக காணப்பட போகுதுன்னா, அந்த நபர் இல்லாட்டி அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்கிற சந்தர்ப்பத்துல, திரும்பி அது மேலதிகமா கொடுத்து அந்த பணத்தை கேட்கிற சந்தர்ப்பத்துல நம்ம நிறுவனம் என்ன செய்யணும்னா, அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? அது என்ன சொல்றேன்னா, முற்பண வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு பொறுப்பாக காணப்படும். இந்த முற்பண வருமானத்தை பார்த்தீங்கன்னா எங்க பதிவு செய்து காட்டணும்னா, நிதி நிலைமை கூற்றுல, நிதி நிலைமை கூற்றுல நீ படிப்போம். நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்பு என்ன செய்யணும், இதை பதிவு செய்து காட்டணும். அதே சேம் சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா முற்பண வருமானத்தை பார்த்தீங்கன்னா குறித்த வருமானத்தை வந்து கழிச்சிட்டு அந்த வருடத்திற்கான, அந்த வருடம் அல்லது அந்த மாதத்துக்கான வருமானத்தை மாத்திருந்து நம்ம என்ன செய்யணும்னா கணக்குல காட்டணும். அது கடந்த மாதம் முன்னாடி பாத்தீங்கன்னா அடுத்த மாதத்துக்கான சம்பளத்தையோ செலவையோ பாத்தீங்கன்னா கணக்குல காட்ட முடியாது. அந்த மாதம் அந்த வருடத்திற்கான செலவுகளை மாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா கணக்குகளை பாத்தீங்கன்னா காட்டணும். அப்ப அதே மாதிரி இந்த முற்பண வருமானமும் என்ன செய்யணும்னா அந்த வருடத்திற்கான வருமானத்தை மாத்திரம் தான் காட்டணும். முற்பண வருமானத்தை கழிச்சிட்டு எஞ்சிய அந்த மாதம் அல்லது அந்த வருடத்திற்கான செலவுகளை மாத்திரம் என்னது வருமானமா நம்ம காட்டணும். சரி, அப்ப இதுல பார்ப்போம். ஒன்னாவது பாத்தீங்கன்னா இதுக்கான உதாரணம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, இதுக்கான எப்படி பதிவு வரப்போகுதுன்னா, இதுக்கு பதிவு பாத்தீங்கன்னா உண்மையான பாத்தீங்கன்னா வருமான கணக்கு பாத்தீங்கன்னா செலவு மீதியா இருக்கும். வருமானம் மீதி, வருமான கணக்கு மீதி பாத்தீங்கன்னா செலவு மீதியா இருக்கும். அப்போ முற்பண வருமானம் வர சந்தர்ப்பத்துல அந்த வருமானத்தினுடைய மீதி பாத்தீங்கன்னா வரவு மீதியா வரக்கூடியதா இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு குறித்த கணக்கு. சரியா? குறித்த கணக்கு, குறித்த கணக்கு வரவு, குறித்த கணக்கு வரவு 2000, குறித்த கணக்கு வரவு 2000 எக்ஸாம் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா முற்பண, முற்பண முற்பண குறித்த வருமான, முற்பண குறித்த வருமான கணக்கு, வருமான கணக்கு செலவு எவ்வளவு வரப்போகுதுன்னா 2000 ரூபாய் வரப்போகுது. இதுக்கான விளம்பரம் எழுதியிருப்பீங்க. இதுக்கான விளம்பரம் எப்படி எழுதிருப்பீங்கன்னா, முற்பணமாக பெற்ற வருமானம், முற்பணமாக பெற்ற விற்பனை, அது குறித்த கணக்குனா ஏதாச்சும் ஒரு கணக்கு நிலையமா இருக்கும். அதை போட்டு நம்ம வந்து எழுதக்கூடியதாக இருக்கும். முற்பணமாக 2000 பார்த்தீங்கன்னா காசாக பெறப்படுது. அது காசாக பெற்ற முற்பண வருமானம் எப்படி வேணாலும் எழுதலாம். அது வாட்சி பிறகு உங்களுக்கு எப்படி இது ஈஸியாக இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சீங்கன்னா அதை நீங்க நோட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இதில் பார்ப்போம். ஒன்னா நம்ம பார்ப்போம். ஒன்னா உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுங்க. காப்பி, ஸோ பேஸ்ட். ஓகே, பார்ப்போம். ஒன்னாவது உதாரணம் சொல்றாங்கன்னா, முற்பணமா பெற்ற விற்பனை வருமானம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். முற்பணமா பெற்ற விற்பனை வருமானம் 1,00,000 ரூபாய் சொன்னாங்கன்னா, விற்பனை வருமான கணக்கு பார்த்தீங்கன்னா உண்மையா பார்த்தீங்கன்னா செலவு மீதியா இருக்கும். இப்போ விற்பனை பார்த்தீங்கன்னா மேலதிகம் பதிவு செஞ்சிருக்கனால விற்பனை குறைவடைப்பு. ஸோ விற்பனை கணக்கு, விற்பனை கணக்கு, விற்பனை கணக்கு வரவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருப்பதுன்னா, விற்பனை கணக்கு வரவு 1,00,000 ரூபாய். ஏன் விற்பனை கணக்கு வரவு நம்ம 1,00,000 வரவுல பதிவு செய்யறோம்னா, நம்ம மேலதிகமாக பெற்றிருக்கும், மேலதிகமாக பெற்றிருக்கும். விற்பனை விற்பனை, விற்பனை கணக்கு வர 1,00,000 ரூபாய். அதே மாதிரி அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா எங்க இருப்பதுன்னா முற்பண, முற்பண, முற்பண குறித்த கணக்குனா முற்பண விற்பனை கணக்குல, முற்பண விற்பனை வருமான கணக்கு, விற்பனை வருமான கணக்கு செலவுல எவ்வளவு பதிவு செய்யப்படுமா, அதே 1,00,000 நம்ம பதிவு செய்ய போறோம். அதே 1,00,000 ரூபாய் நம்ம பதிவு செய்ய போறோம். அப்ப இதுக்கான விளம்பரம் எப்படி இருந்துச்சுன்னா, முற்பணமா பெற்ற விற்பனை வருமானம் 1,00,000 பெறுமதியான விற்பனை வருமானம் பார்த்தீங்கன்னா முற்பணமா பெறப்பட்டது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா,
பெற்ற வாடகை வருமானம், முற்பணமா பெற்ற வாடகை வருமானம், முற்பணமா பெற்ற வாடகை வருமானம். அப்ப முற்பணமா பெற்ற வாடகை வருமானம் பாத்தீங்கன்னா வாடகை வருமானம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு வருமானமா காணப்படும். அப்ப வருமானமா இருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா செலவு மீதியை பதிவு செஞ்சிருப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா முற்பண வாடகை வருமானத்தை நம்ம பதிவு செய்யும் போது அது இல்லாம ஆக்கப்படுறோம். அப்ப வாடகை கணக்கு, வா- வாடகை கணக்கு, வாடகை கணக்கு, அதாவது வாடகை வருமான கணக்கு, வாடகை வருமான கணக்கு, வாடகை வருமான கணக்கு வரவு எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 15,000 ரூபாய். எவ்வளவு சொல்றாங்கன்னா 15,000 ரூபாய் சொல்றாங்க. சோ அப்ப 15,000 வாடகை வருமான கணக்குல பதிவு செய்யறோம், 15,000 ரூபாய். அதே சேம் சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இதுல பதிவு செய்யப்படும்னா செலவுல பதிவு செய்யப்படும் முற்பண குறித்த வருமானம்னா முற்பண வாடகை வருமான கணக்கு, முற்பண வாடகை வருமான கணக்கு பதிவு செய்யப்படும். வாடகை முற்பண வாடகை வா- இந்த, வாடகை வருமான கணக்கு செலவுல பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா அதே 15,000 ரூபாய் நம்ம பதிவு செய்ய போறோம். இதுல டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. ஓகே, அடுத்த என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பெற்ற முதலீட்டு வருமானம் 13,500. பெற்ற முதலீட்டு வருமானம் பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய் சொல்றாங்க. பெற்ற முதலீட்டு வருமானம் பாத்தீங்கன்னா நம்ம முற்பணமா பெற்றிருக்கோம். முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம். சோ முதலீட்டு வருமான கணக்கு, முதலீட்டு வருமான கணக்கு வந்திருக்கும். முதலீட்டு முதலீட்டு வருமான கணக்கு, முதலீட்டு வருமான கணக்கு வரவு 13,500 ரூபாய், 13,500 ரூபாய். அதே சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கும் முற்பண குறித்த கணக்காக தான். ஆனா வந்து என்ன வந்திருக்குன்னா முதலீட்டு வருமான கணக்கு செலவு, முதலீட்டு வருமான கணக்கு செலவுல வந்திருக்கும். முதலீட்டு வருமான கணக்கு செலவுல வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்குன்னா அதே 13,500 ரூபாய் வந்திருக்கும். 13,500 ரூபாய் வந்திருக்கும். இதுக்கு விளைவு எழுந்திருப்பீங்கன்னா முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம், முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம் அப்படி பாத்தீங்கன்னா 13,500 பாத்தீங்கன்னா முற்பணமா பெற்ற முதலீட்டு வருமானம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இதுல டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருமதி வருமானம். இந்த வருமதி வருமானம் வந்து நிறுவனத்துக்கு சொத்தா பொறுப்பா இல்லாட்டி உரிமையாண்மையா? வருமதி வருமானம் சத்தண்ணா. பெரிய முற்பண செலவு வந்து நிறுவன சொத்தா இருக்கும். அதே மாதிரி முற்பண வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு பொறுப்பா இருக்கும். சரி, முற்பண வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பா இருக்கும். வருமதி வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்தாக காணும், இன்னும் வர வேண்டி காணப்படுது. அது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையாக திரும்ப வந்துடும். அது ஒரு மாதமா இருக்கலாம், ஒரு வருடமா இருக்கலாம். இது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு அது வரக்கூடியதா காணப்படும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வருமதி வருமானம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்தாக காணப்படும். இதையும் பாத்தீங்கன்னா டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப அந்த திகதி வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க, அதே மாதிரி எப்ப கணக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. அது வந்து வருடத்துக்காக இருக்கலாம், 6 மாதத்துக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மாதத்துக்காக இருக்கலாம். ஸோ அதை நீங்க கிளியரா விளங்கிக்கணும். எப்ப கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க, எப்ப கணக்கு செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப அதை அடிப்படையா நீங்க விளங்கிட்டீங்கன்னா தான் அந்த டேட்டை கொடுத்தாங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதாக காணப்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனல் பேப்பர்ல வந்து நீங்க பாஸ் பேப்பர்ல செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இருக்கும் டேட்ல கொடுத்துருப்பாங்க. டேட் வந்து அடிப்படையாக கொண்டு கணக்குல வந்து கண்டுபிடிக்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது விளங்கி கொள்வதற்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது விளங்கிட்டீங்க. ஸோ இந்த வர வேண்டிய இல்லாட்டி வருமதியான வருமானத்துக்கு என்ன இரட்டைப்பதின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சொத்தா இருக்கு. அப்போ வருமதி வருமான கணக்கு, அப்போ வருமதி வருமான கணக்கு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்தாக காணப்பட போகுது. சரியா? அப்ப சொத்தாக காணப்பட போகுதுன்னா எப்படி வரப்போகுதுன்னா பெஸ்டா வருமதி வருமான கணக்கு, அதாவது வருமதி வருமான கணக்கு, வருமதி குறித்த வருமானம், வருமதி குறித்த குறித்த வருமான கணக்கு வரவு வரவு இது ஒரு உதாரணத்துக்கு 5,000 போடும். ஓகே, உதாரணத்துக்கு 5,000 தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கணக்குன்னா குறித்த கணக்கு. சரியா? அடுத்து என்ன வருதுன்னா குறித்த
செலவு எவ்வளவு இருக்கும்னா 5000 ரூபாய். சரி, அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் குறித்த கணக்கு போறீங்க, அது என்ன கணக்கு வேணாலும் வரலாம். இங்க வருமதி வருமதி ஆஹ் குறித்த வருமானம் போட்டுனா வர வேண்டி இருக்குது. அப்ப நான் மென்ஷன் பண்ணோம், கிளியரா மென்ஷன் பண்ணாதான் அது நமக்கு ஈஸியா இருக்கும். அது இரட்டைப்பதி எழுதும் போது பாத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இது கொடுத்துருக்கேன். அப்ப இதுக்கு இரட்டைப்பதி, இதுக்கு விளம்பல் எப்படி எழுதுவீங்கன்னா, பெற வேண்டிய வாடகை வருமானம் இருக்கலாம், தரகு வருமானம், எந்த வருமானம் இருக்கலாம், சரியா. பெற வேண்டிய வருமானம் 5000 வருமதி பெற வேண்டியுள்ளது. அடுத்து வருமதியான வருமானம், இன்னும் நிறுவனத்துக்கு பெற்றுக் கொள்ளப்படாத வருமானம். அப்ப பல்வேறுபட்ட முறைகள் நீங்க எழுதலாம். அப்ப அதுல எந்த முறை உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அந்த முறையினதை நீங்க இங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏன் அதை எழுதலைன்னா அதுதான், பல்வேறுபட்ட முறைகளை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அந்த ஈஸியா இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க எழுதுறதுக்கு. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் கணக்குல செஞ்சுட்டு போறதுக்கு, சரியா. இப்ப ஒன்னா நம்ம பார்ப்போம். ஒன்னாவது என்ன இருக்குன்னு இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன் இந்த ஈஸிக்காக. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ ஒன்னாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்னாவது பாத்தீங்கன்னா பெற வேண்டிய முதலீட்டு வருமானம். பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் சொல்லியிருக்காங்க. பெற வேண்டியனா இன்னும் நம்ம காசா பெற்றுக்கொள்ளல, இன்னும் நமக்கு நிறுவனத்துக்கு வராமல் காணப்படுது. அப்ப நிறுவனத்துக்கு வராமல் காணப்படாது, நிறுவனத்துக்கு ஒரு சொத்தாக காணப்படும். ஸோ பதினேழு பாத்தீங்கன்னா முதலீட்டு வருமான கணக்கு. முதலீட்டு முதலீட்டு வருமான கணக்கு வரவு எவ்வளவு இருக்குன்னா 7000 ரூபாய். அப்ப 7000 பாத்தீங்கன்னா இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுது. அப்ப அது பாத்தீங்கன்னா 7000 பதிவு செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா குறித்த கணக்குனா முதலீட்டு வருமான கணக்கு. முதலீட்டு முதலீட்டு வருமான கணக்கு. முதலீட்டு வருமான கணக்கு செலவு 5000, செலவு 7000 ரூபாய் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்ப இதுக்கு விளம்பரம் எப்படி எழுதியிருப்பீங்கன்னா, பெற வேண்டிய முதலீட்டு வருமானம், பெறப்படாத முதலீட்டு வருமானம், இன்னும் நிறுவனத்துக்கு பெற்றுக்கொள்ளப்படாத முதலீட்டு வருமானம் என்று பல்வேறுபட்ட முறையில் எழுதியிருக்கலாம். இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பார்ப்போம் ரெண்டாவது என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஸோ அது ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா பெற வேண்டிய வாடகை வருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற வேண்டிய வாடகை வருமானம். பெற வேண்டிய வாடகை வருமானம் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு சொத்தா இருக்கும். அப்ப வாடகை வருமானம், வருமதி வாடகை வருமானம், பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு. வாடகை வாடகை வருமான கணக்கு வரவு 5000 ரூபாய். வரவு 5000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டு வருமானம்னா வாடகை வருமான கணக்கு. வாடகை வருமான கணக்கு செலவு 5000 ரூபாய். இது எழுந்திருப்பீங்க. அது பெற வேண்டிய வாடகை, இன்னும் நிறுவனத்துக்கு பெறப்படாத வாடகை ரூபாய் 5000, காசாக பெற்றுக்கொள்ள வேண்டிய வாடகை ரூபாய் 5000. இதுக்கு நீங்க எழுந்திருப்பீங்க. இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து எனக்கு லாஸ்டா இருக்குது பெற வேண்டிய தரகு வருமானம். ஸோ பெற வேண்டிய தரகு வருமானம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான கூட. அப்ப தரகு வருமானம், வருமதி தரகு த- தரகு கணக்கு வரவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். 4000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே வரப்போகுது தரகு வருமான கணக்கு செலவு. தரகு வருமான கணக்கு தர- தரகு வருமான கணக்கு செலவு 4000 ரூபாய். அப்ப இதுக்கு விளம்பரம் எப்படி எழுந்திருப்பீங்கன்னா, நிறுவனம் பெற்றுக்கொள்ளப்படாத தரகு வருமானம், இன்னும் பெற வேண்டிய தரகு வருமானம் ரூபாய் 4000, காசாக பெற்றுக்கொள்ளப்படாத தரகு வருமானம் ரூபாய் 4000 எழுந்திருப்பீங்க, சரியா. அடுத்து இப்ப லாஸ்ட் சொல்றாங்க ஆஹ் பெற வேண்டிய முதலீட்டு வருமானம். மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே முதலீட்டு வருமானம் சொல்லியிருக்காங்க, பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் சொல்லியிருக்காங்க. ஸோ பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். ஸோ பெற வேண்டிய முதலீட்டு வருமான கணக்கு வரவு 8000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டு வருமான கணக்கு செலவு 8000 ரூபாய். 8000 ரூபாய். இது டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அப்ப இதுதானது வருமதி வருமானம் இப்படிதான் பதிவு செய்யணும். இந்த வருமதி வருமானத்தை எங்க பதிவு செய்யணும்னா, நிதி நிலைமை கூட்டுல பாத்தீங்கன்னா நடைமுறை சொத்துல பதிவு செய்யறதோடு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா குறித்த வருடத்திற்கான அந்த வருமானத்தோட நம்ம என்ன செய்யணும், கூட்டிக் கொள்ளணும். ஏன் இன்னும் வர வேண்டி காணப்படுது. அப்ப அந்த மாதம் அந்த வருடத்திற்கான வருமானத்தை நம்ம என்ன செய்யணும்னா கூட்டிக் கொள்ளக்கூடியதாக காணப்படணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வருடம் அந்த மாதத்துக்கான வருமானத்தை நம்ம கூட்டிக் கொள்ளணும்.
சரியா? இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. காசு உட்பாய்ச்சல் பார்த்தோம், உட்பாய்ச்சல் தொடர்பா பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்புரு பார்த்துட்டோம், முற்பண செலவுகள் பார்த்துட்டோம், முற்பண வருமானம் பார்த்துட்டோம். அடுத்து வருமதி வருமானம் பார்த்துட்டோம். இன்னும் பார்க்கறது பாத்தீங்கன்னா வெட் தொடர்பா பார்க்கறது. அப்ப வெட் தொடர்பா வந்தா எப்படி பதிவு செய்யுதுன்னு பார்க்கறது. அப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இல்லைன்னா நம்ம வெட் பார்ப்போம். ஏன்னா வெட் வந்து கொஞ்சம் கிளியரா விளங்கிக் கொள்ள நிறைய இருக்கு வெட் தொடர்புல. டவுட் இல்லண்ணா.